ரைஸ் சிண்ட்ரோம். இந்த ரைஸ் சிண்ட்ரோம் வந்துட்டு ஒரு ரேரான பட் ஆனால் சீரியஸான கண்டிஷன். இது வந்துட்டு யாருக்கு வரும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அண்ட் டீனேஜர்ஸ்க்கு இது வந்துட்டு வரும். எப்போ வரும் அப்படின்னா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூ, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் சிண்ட்ரோம் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் அண்ட் லிவரில் வந்துட்டு இது வந்து ஸ்வெல்லிங்கை காஸ் பண்ணும். இதில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, கன்ஃபியூஷன், சீசர் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் உடனடியாக தேவைப்படும். இதை நம்ம இயர்லியாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ரைஸ் சிண்ட்ரோமுக்கும் ஆஸ்பிரினுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. அதனால 3 வயசுக்கு குறைவான இருக்க குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நம்ம ஆஸ்பிரின் கொடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப காஷனாக நம்ம கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபீவர், ஏதாவது பெயின் இருக்குது, அதுவும் மெயினாக வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாது. ரைஸ் சிண்ட்ரோமில் குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக பிளட் சுகர் லெவல் கம்மியாயிரும். அதே அமோனியா அண்ட் அசிடிட்டி லெவல்